வெல்கம் டு மை சேனல் இந்து லெக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் டு ரிமெம்பர் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 2ல் ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக், இன்டர்சேஞ்சிங் டெக்னிக் அண்ட் சம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அப்படிதானே? அது எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. இதில் நாம் இப்போது ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷன் இந்த ரெண்டையும் எப்படி கன்வர்ஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நாம் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 100ஆல் டிவைட் பண்ணணும், பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 50% எடுத்துக்கிட்டோன்னா இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு 50/100 அப்படின்னு போடணும். அதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 கிடைக்கிது. இதுதான் ஃப்ராக்ஷன், 50%ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 45% எடுத்துக்கலாம். பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும், அதுக்கு பதிலாக டிவைடட் பை 100 போடணும், கேன்சல் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 9/20. 45%ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 9/20. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்னென்னா மல்டிப்ளை பை 100. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன்னா டிவைடட் பை 100, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்னால் மல்டிப்ளை பை 100. எக்ஸாம்பிள் 1/5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை பர்சன்டேஜாக மாற்றினா 1/5 இன்ட்டு 100 பண்ணணும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணும்போது 20. ஸோ 1/5ஓட ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் 20%. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 9/20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை நாம் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 9/20 இன்ட்டு 100. ஓகேங்களா? நம்ம கேன்சல் பண்ணும்போது ஆப்வியஸாக 9 5s are 45. ஸோ 45% இஸ் த ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 9/20. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன டேபிள், அதாவது கொஞ்சம் செட் ஆஃப் வேல்யூஸ் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த டேபிள் ஆஃப் வேல்யூஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு பாருங்கள். அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீ டைமில் இதை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ண முடியுமா பாருங்கள். அந்த டேபிள் கூட இந்த வேல்யூஸும் தெரிஞ்சு வச்சுட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்ன டைப் அப்படின்னா எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் பை சர்டன் பர்சன்டேஜ். இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன மாதிரி நாம் ப்ரொசீட் பண்ணணும்னு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு வீடியோ ரெஸ்யூம் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப்புன்னு எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ட் பை சர்டன் பர்சன்டேஜ்னு வரும்போது இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இன்க்ரீஸ்ட் பை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா வெரி ஈஸி. நாம் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் பை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ நம்ம டேபிள் தெரிஞ்சதுன்னா 1/5 டக்குன்னு எழுதலாம். தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் படிச்சிருக்கோம். டிவைடட் பை 100 யூஸ் பண்ணணும். ஸோ 20 டிவைடட் பை 100 என்ன? கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/5 வந்துடுது. ஓகேங்களா? இது கூட ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் நம்ம டேபிள் படிச்சிருந்தா ஒரு 1 செகண்டில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு இன்க்ரீஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1+ அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 இன்ட்டு 200. ஓகேங்களா? இதை போட்டு நாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நாட் அ ஃபார்முலா, இட்ஸ் அ ஷார்ட்கட். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன்ல, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் பரவாயில்ல. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்க்கும்போது நல்லா புரியும். ஓகேங்களா? ஓகே, நான் இன்க்ரீஸ்ட் பை 20%ங்கும் போது நம்ம 1+ அந்த வேல்யூ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போடணும். எக்ஸ் 200 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிது? 240. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே,
நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ்டு பை 20% நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது, டிக்ரீஸ்டு கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ்டு பை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிக்ரீஸ்டு கொடுத்துருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ 20%ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/5 நம்மளுக்கு ஆல்ரெடி இதில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 1/5 வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 1/5 1, இந்த ரெண்டில் பெரிய நம்பர் என்ன 1 தான். ஸோ ஆப்வியஸாக 1லேருந்து 1/5 மைனஸ் பண்ணணும். பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணணும். இன்ட்டு 200 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 4/5 இன்ட்டு 200 கேன்சல் பண்ணும்போது 160. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 160. ஓகே, நோ இப்போது நம்ம இன்க்ரீஸ்டு வச்ச ஒரு ப்ராப்ளம், டிக்ரீஸ்டு வச்ச ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணிட்டோம். இன்க்ரீஸ்னால் 1+, டிக்ரீஸ்டுனா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் 1 வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 1 மைனஸ் போடலாம், இல்லை தட் நம்பர் மைனஸ். திஸ் இஸ் நாட் ஃபார்முலா, திஸ் இஸ் அ ஷார்ட்கட். அகெயின் ஐ எம் சேயிங். ஓகே, இப்போ வந்து நம்ம சம்மர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 500 இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் தெரியும், இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க, பை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1+ தான் ஆப்வியஸாக. 10%ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன வரும்? 10%னால் என்னது? 10 டிவைடட் பை 100. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் 1/10. ஓகேங்களா? இப்போ 1 + 1/10 இன்ட்டு 500 போட்டாச்சு. இப்போ நாம் இந்த 1 + 1/10 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 11/10 இன்ட்டு 500 வருது. கேன்சல் பண்ணும்போது என்ன? 550. ஓகே, தட்ஸ் த ஆன்சர். ஓகே, நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் டிக்ரீஸ்டு வச்சு பார்க்கலாம். டிக்ரீஸ்டு கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூ டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? டிக்ரீஸ்டுன்னு என்னது? ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் போடணும். 10%ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன வரும்? ஆப்வியஸாக 1/10 வரும். ஸோ 1/10 இஸ் லெஸ்ஸர் தேன் 1. ஸோ 1 - 1/10 இன்ட்டு 500. நம்ம சால்வ் பண்ணும்போது 9/10 இன்ட்டு 500 இஸ் ஈக்குவல் டு 450. 450 இஸ் த நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீஸ்ட் வச்ச ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம்ஸ், டிக்ரீஸ்ட் வச்சு 2 ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைப் 2 இதே மாதிரி தான், ஆனால் இதே இன்க்ரீஸ்ட் அண்ட் டிக்ரீஸ்ட் கான்செப்ட் தான், இதே பர்சன்டேஜ் கான்செப்ட் தான். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா இந்த டைப் 1 ப்ராப்ளமில் நம்மளுக்கு எக்ஸுன்றது என்னதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 1 + நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இன்ட்டு எக்ஸ், இல்லை 1 - ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இன்ட்டு எக்ஸுன்னு போட்டோம். ஆனால் இந்த டைப் 2ல் எக்ஸுன்ற ஒன்று அன்னோனாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தா இல்லை 20% கொடுத்துருக்காங்க. மோர் தென் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸ்டு தான். ஓகேங்களா? ஸோ மோர் தென் கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு கம்பேரிசன் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த இன்க்ரீஸ்ட் டிக்ரீஸ்ட் அந்த மாதிரி இல்லை மோர் தென் லெஸ் தென் பார்க்கும்போதே நாம் ஃபஸ்ட்டு அந்த நம்பர், அதாவது எக்ஸுன்ற அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் வந்துட்டு டைப் 1 அது. இப்போ கொடுக்கலன்ற போது இதில் டைப் 2 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ நம்ம 20% ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் 1 டிவைடட் பை 1 + 5ன்னு எடுக்கணும். விச் மீன்ஸ் a டிவைடட் பை a + b. எக்ஸ் அன்னோனாக இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா 1/1 + 5, ஸோ 1/6. அப்போ 1/6ங்கிறது கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏ சேலரி 20% அதிகமாக இருந்ததுன்னா பி சேலரியை விட பி சேலரி ஏ சேலரியை விட 16.66% கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். நம்ம வந்து இந்த ரிமெம்பர்னு கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டைப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை கோத்ரூ பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ நல்லா புரியும். இதில் 1/6 16.6ன்ற வேல்யூ வந்துட்டு டேபிள் வந்துட்டு நம்ம படிச்சிருந்தோம்னா டக்குன்னு எழுதலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
இதை வந்து சால்வ் பண்ணுறதுல ஒரு பெரிய வேலை, ரொம்ப டைம் கன்சியூமிங். அதனால தான் நான் அந்த மாதிரி வேல்யூஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள், a number is increased by 25%, then what percentage this is to be decreased to bring it back to the original number. இதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ்டுங்கிற வேர்டை வந்தோடனே எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ், கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ எக்ஸ் இஸ் நாட் கிவன். ஸோ திஸ் இஸ் டைப் 2. ஓகே, நான் கொடுத்துருக்குற பர்சன்டேஜ் 25% நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1/4 கிடைக்குது. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம், 4 பின்னு எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ a/a + b அப்படின்னா 1/1 + 4. ஸோ 1/5. 1/5 என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏன் நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் பை 25% ஆச்சுன்னா அது என்ன பர்சன்டேஜில் இது டிக்ரீஸ் ஆகணும் அதோட ஒரிஜினல் நம்பர் வரதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1/5 தான். 1/5ங்கிறதுக்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் 20%. ஸோ 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் நம்பருக்கு வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இன்க்ரீஸ்ட் வச்சு பார்த்தாச்சு. அடுத்து டிக்ரீஸ்ட் வச்சுட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், price of oil is decreased by 30%, then how much percentage a person increases consumption so that its expenditure does not change. இதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எக்ஸ் வந்து அன்னோனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை டைப் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 30%ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? அஃப்கோர்ஸ் 3/10. ஓகேங்களா? இப்போ 3/10 நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போது நாம் இதில் வந்துட்டு டைப் 2ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். டிக்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? ஆட்டோமேட்டிக்காக நாம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? யூ ஷுட் ரிமெம்பர் a/a டிஃப்ரென்ஸ் b. ஓகேங்களா? இது வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும்போது டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதுகிறோன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். இன்க்ரீஸ்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எழுதணுன்னா அதோட ஆன்சர் வந்துட்டு டிக்ரீஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 10/3 அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 7. ஸோ 3/7 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3/7ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? நம்ம டேபிள் படிச்சிருந்தா ஈஸியாக சொல்லிடலாம். 42.85. ஓகேங்களா? இது வந்துட்டு இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ். நம்ம கொஸ்டினில் டிக்ரீஸ்டு கொடுத்துருந்தா ஆன்சரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ்டு தான் வரும் இந்த டைப்ஸில். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 83.33%, then how much percentage its breadth should be decreased such that we can maintain same area. இப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்ட் பை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த அமௌண்ட் வந்துட்டு கொடுக்கல, எக்ஸ் வந்துட்டு கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் டைப் 2 அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம். டைப் 2னா என்ன? ஆப்வியஸாக ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஃப்ராக்ஷன் 5/6. இதுக்காக தான் சொல்கிறேன் டேபிள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்துட்டு இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 5/5 + 6 ஆப்வியஸாக இன்க்ரீஸ்ட்னால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 5/11 இஸ் டிக்ரீஸ்ட். 5/11ஓட ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் என்ன? 45.45. அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுதான் ஆன்சர். 45.45 டிக்ரீஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்புறமா நான் கொடுத்துருந்த இந்த டேபிள் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இவ்வளவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதெல்லாமே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஷேர் திஸ் வீடியோ.